ஹாய், கெட் பிடி மினி விளாக் பார்க்கலாமா? ஸோ ஒரு மினி விளாகில் கூட நான் வந்து மியூசிக் கேட்க முடியல, காப்பிரைட்னு வந்துருச்சு. ஸோ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதுமாதிரி டெலிட் பண்ணக்கூடாது தான். ஸோ பண்ணிட்டேன். ஏன்னா வந்து போட்ட வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டேன். ஸோ அந்த சாங் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே தேடி தேடி போட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பார்லருக்கு நான் ரெடி ஆகி போகிற மாதிரி ஒரு மேக்கப். அதாவது நான் தினைக்கு ரொட்டீன், நான் டெய்லி ரொட்டீனாக எடுத்துருக்கேன். மேக்கப்னு சொல்ல முடியாது, ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எந்த இல்லை, ஊசி தான். அது ஊசினா எங்கள் ஹஸ்பண்ட் எந்த கிடையாது. எந்த வந்து டர்மா கலர் பர்பிள் கலர் சன்ஸ்க்ரீன் அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது காலி ஆகிடுச்சு, அதனால் அவங்களது நான் ஆட்டை போட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் அடிச்சுப்பேன். ஸோ பவுடர் எதுக்காக நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, ஆயில் ரொம்ப வருதுன்னா உங்களுக்கு வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த சம்மரில் வந்து நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டு போனீங்கனாலே அப்படியே வலியும் ஃபேஸில். ஸோ வந்து நீங்கள் பவுடர் வந்து டிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லாக் பண்ணிக்கும், ஆயிலில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த ஷேடு தாங்க, இது ஒரு ஷேடு தான் நானும் அப்போது போட்டுட்ருக்கேன். நானும் மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்றவே முடியல. ஸோ வந்து வேறு என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் வேறு ஒன்றும் வாங்கவும் இல்லை. இது சும்மா ஒரு பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணது. அடுத்தது பார்த்திங்கன்னா காஜல். இது ஒரு நார்மலான காஜல், அவ்வளோ சூப்பரான காஜல் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ என்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு என்கிட்ட இதாக இருக்குது, செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ரொம்ப டார்க்கெல்லாம் வராது, லைட்டாக தான் வரும். இது இருக்கிறத வச்சு நான் போட்டுக்கிட்டேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் போட்டு தான் வைப்பேன். இப்போலாம் அப்படி இல்லாமல் நார்மல் ப்ளைன் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்து இந்தமாதிரி ப்ளைன் போட்டு வச்சாலும் ஐயே ஏன் இப்படி வைக்கிறீங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் நான் கேட்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே இப்போ அதை வைக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக ஒரு கிளிப் எடுத்து குத்திட்டு அழகாக அப்படியே போட்டு போயிடுவேன். ரொம்ப ஹேர் எடுத்து பின்னிட்டு அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஸோ சிம்பிளாக ஒரு பள்ளி கிளிப் மட்டும் போட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஐ ஷேடோவில் வந்து போட்டுப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து என் பர்த்டே அன்றைக்கி போட்டிருக்கேன். நான் வந்து ஃபுல் விளாக் போட்டிருக்கேன். அதாவது ஆஃபீஸ் காலேஜ் போகிறவங்க எல்லாருமே சிம்பிளாக ரெடியாகி போகணும், அதாவது நம்மளுடைய பிக்மெண்டேஷன்லாம் மறைச்சி நம்ம ரெடியாகி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் டைம் கிடைக்கும் போது. ஸோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஓசி தாங்க, இதுவும் எந்த கிடையாது, இதுவும் என் ஹஸ்பண்ட் தான். ஸோ வந்து யார் தாண்டிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஸ்மெல் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். எனக்கு அந்த பழக்கம் தான் இருக்குது. தனியாக எனக்குன்னு சென்ட்டுலாம் நான் வாங்கிக்க மாட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து என் நாத்தனார் பொண்ணுன்னு கொடுத்தாது. இந்த வாட்ச் வந்து இது ஒன்று தான் இருக்குது, இது ஒன்று வச்சு நான் ஓடின்னு இருக்கேன். இதுக்கு அவங்க இன்னும் வாட்ச் வாங்கணும். ஸோ வாங்கலை, இது வரையும் வாங்கினா ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மினி விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.